more, one more person is coming, even from the acting team. I'd like to introduce my order of seating, that is Jai Krishna Kumari, DOP, and Rajiv Kumar, and Siddiq is acting in our film, and as Akara said, Tuti ma'am, Bharat Davolkarji, Anant Mahadevkar, and Joseph, our editor, and Bharat Davolkarji is a stage personality, ad man, and now also a Telugu Tamil film actor. And Anant Mahadevan sir தெரிஞ்சிருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி ஆகிட்டாரு. 2-3 படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. Now, would you like to ask questions? Then after பேசிட்டு வேண்டாம் நினைக்கிறேன். Sabash Naidu will be the title in Tamil and Telugu, and Hindi it is Sabash Kundu. Tharanayan பேர் Pranab Kundu. So in Hindi it will be called Sabash Kundu, and Tamil is the title you all know. It is a humorous thriller, but humor ரொம்ப கூத்தடிக்காம கொஞ்சம் சந்தோஷமா சிரிக்கிற மாதிரி இருக்கும். குலுங்கி சிரிக்க வைக்கணுங்கிற முயற்சியில் வெறும் கொள்ளுங்கள் மட்டும் வந்து சிரிப்பு இல்லாமல் போயிடும் கொஞ்ச நேரம். அந்த மாதிரி இல்லாமல் முயற்சி பண்ணியிருக்கோம். அண்ட் 3 writers are writing. தமிழில் நான் திரைக்கதை எழுதியிருக்கேன். சார், முதல் தடவை சுருதி காசு கூடயும் நடிக்கிறீங்க, உங்கள் அசிஸ்டண்டாக இன்னொரு பொண்ணு வேலை செய்யறாங்க. நம்ம குடும்ப இதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இந்த மாதிரி நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? 2 பேரும் ஒர்க் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க, 2 பொண்ணு கூடயும் சினிமாவில் ஒர்க் பண்ணி நினச்சி பார்த்தீங்களா? நினச்சி பார்க்கறது ரொம்ப வாட்டி நினச்சி பார்த்துருக்கேன். அது வேற இப்படி நடக்கும்னு நான் நினைக்கல. அது யார் எப்படி வருவாங்கன்னு தெரியாது. இவங்க மியூசிக்கு போக வேண்டியவங்க இந்த பக்கம் வந்தாங்க. நானும் அப்படித்தான், நான் டைரக்ஷன் அசிஸ்டண்ட் அப்படி போகணும்னு தான் நினச்சிருந்தேன். பாலச்சந்தர் சார் என்னுடைய வாழ்க்கையை திருப்பிட்டாரு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் ராஜீவ் குமார் கூட நான் பல வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 25 years அது நடுவில் பல முயற்சிகள் நடந்தது. பட் அப்படி அப்படியே தள்ளி போய் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் ஒர்க்கிங் வித் நவ். ஸ்ருதியை பொறுத்தவரை நாங்களே பேசி வச்சுட்டு தான் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆமாம் பின்ன கமலஹாசன் பண்ணுவாங்க அப்படின்னா படம் கொடுத்துருவாங்கன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்ற ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு. ஐ டென்ட் வாண்ட் anyone saying because she is Kamalhassan's daughter because of rain. She is a known star and Raj Kamal is making use of a star. That makes me happy. கமல் சார், நீங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சாதி மறுபாடுறீங்க. உங்கள் படத்தோட டைட்டிலில் ஒரு சாதி பெயர் இடப்படலாமா? அது பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு குடியாத்த பற்றி படம் எடுத்தால் தான் மதுவிலக்கு பற்றி எடுக்க முடியும். இப்போ என்ன சொல்கிறோன்னு தெரியாமல் சாதி பேர்னா சாதி பேர் அப்படின்னா தெருவில் இருந்து எடுங்க. ஃபஸ்ட்டு எடுக்க மாட்டோங்க. உங்கள் பேருக்கு முன்னாடிலேருந்து எடுங்க. நான் எடுத்துட்டேன். ஓகே. துப்பரவு சாமி கதையை பேச அண்ட் அது நீங்கள் ஒரு எங்களுக்கு முன்னோடிகள் நிறையா பேர் இருக்காங்க. துப்பரன் சாம்புவுக்கும் ஒரு முன்னோடி இருக்காரு. அது பல இதுகளுக்கு துப்பரன் சாம்புக்கும் இருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அவங்களை பார்த்தா அப்படி இருக்கும். பட் துப்பரன் சாம்புடைய லுக்கு இது எல்லாமே வித்தியாசம். ஸ்பீக்கர் செல்வத்துடைய பிங்க் பேக்கர் வித்தியாசமாக இருக்கும். இது வேற ஒரு விதமான ஒரு சுவை. கல்யாணம் நாயுடு கேரக்டருக்கும் இருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கணும். கண்டிப்பாக உண்டு. அதே தான், அவரே தான் இருக்கும் மறுபடியும். எனிதிங் எல்ஸ்? இல்லை பார்த்தும் இல்லை. இது அவருடைய தனி வாழ்க்கை. விசை இல்லாத ஒருத்தர் தான் பல்பு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஷபாஸ் நாயுடுன்னா அவர் வந்து ஒரு திறமைசாலியாக இருக்கக்கூடிய பாத்திரம். அப்படி பார்த்தா உங்கள் கணக்குப்படி விஷயம் இல்லாதவர் தாமஸ் ஆல்வா எடிசன்.
பல்பே அவர் தான். பல்புங்கிற டியூப் லைட்டை சொல்லுவோம் நாங்கள், மெதுவாக இருக்கு புரியறதுக்கு டைம் ஆச்சுன்னா டியூப் லைட் வேணும். பல்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான உழைச்சல் போட்டால் சார் பல்ராம் நாயுடு கேரக்டர் எப்படி சார்? நீங்கள் வந்து துப்புரவு மாதிரி வரீங்களா? என்ன இது சுருதி என்ன உங்களுக்கு பண்ணா வரீங்களா? எப்படி கேரக்டர் கெட்டப்லாம் இருக்கு? டிக்கெட்டு எப்படியோ வாங்க போகிறேன், அதையே கேட்டுட்டா எப்படிங்க? இல்லை அதெல்லாம் நான் சொல்கிறேன். பட்டு ஆமாம் பண்ணாதான் நடிக்கிறாங்க, அது வரலாம் சொல்லலாம். சார் நீண்ட காலத்துக்கு அப்புறம் ராஜா சார் கூட எழுதி பண்ணீங்க. ஆமாம், அந்த இசை 3 லேங்குவேஜ் எப்படி எத்தனை பாட்டு அந்த மாதிரி இருந்துச்சு சார்? நான் 4 பாட்டு எய்ம் பண்ணியிருக்கோம். கீப் ஆன் இம்ப்ரோவைசிங். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ராஜாவின் அனுமதியுடன் அந்த டிஸ்ட்ரிக்ட் 78ன்னு ஒரு மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க அமெரிக்காவில், ஹாலிவுட்டில். அவங்களும் ராஜா அவர்களுடன் இணைகிறார்கள். இதில் அது ஒரு வித்தியாசமான மொழி சேர்க்கை இது ஒன்று நம்புகிறோம். மற்றபடி இதில் டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஸ்டண்ட் வந்து பாபி கிங்ங்கிற ஒரு ஸ்டண்ட் பண்ணுறாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஏடி முதல் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த ஊருக்காரங்க. அண்ட் ஸ்டெப் அப் 2 அப்படின்னு ஒரு படத்துக்கு நடனம் அமைத்தவர்கள் இந்த படத்தில் ஸ்ருதிக்காக பிரத்யேகமான காட்சி அமைக்கிறார்கள். இந்த படத்தில் ஸ்ருதி கூட கதாநாயகனா மனு நாராயண் என்பவர் நடிக்கிறார். அவர் வந்து ரஹ்மானுடைய பாம்பே ட்ரீம்ஸ் என்ற பிராட்வே மியூசிக்கலில் கதாநாயகனாக நடித்தவர். அது மாதிரி நிறைய பேர் பரந்தி இருக்காங்க, இருக்காங்க, வித்தியாசமான பாத்திரங்கள். இன்னும் சௌரப் சுக்லா ஹிந்தி கதை வசனகர்த்தா ப்ளஸ் குண்டுவுடைய குண்டூஸ் அசிஸ்டன்ட் கேஷ்வ். அண்ட் so much is there. I think and தெலுங்குல பிரம்மானந்தம் நடிக்கிறார் கூட. ரம்யா கிருஷ்ணன் இந்த விழாக்கு வர வேண்டியது வேற இடத்துல மாற்றிட்டாங்க. ரம்யா கிருஷ்ணனும் இதில் நடிக்கிறார். என்னதுக்காக நான் நடிகனாக செலக்ட் பண்ணுறாங்களோ அதே காரணங்களுக்காக தான். நல்லா நடிப்பேங்கிற நம்பிக்கையில் செலக்ட் பண்ணுறாங்க, நல்லா டைரக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணுறாங்க. இல்லை இல்லை, அதாவது இதில் வந்து வேலைப்படு ஜாஸ்தியாக இருக்கும்போது நான் இதில் எழுதுகிறேன். இந்த நாயுடு வேஷம் போடும்போது அதற்கான நேரம் ஒதுக்கணும். அதனால் பொறுப்பாக ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு சாங்கு வேணும். நம்பகமான ஒரு ஆள், நம்ம நிம்மதியாக நைட்டு தூங்க முடியணும். அதுக்காக அவர் சார் உங்களோட நகைச்சுவை படங்களெல்லாம் கிரேசி மோகன் சார் வந்து ஒரு பெரிய பாட்டாக இருக்கும். உங்களோட நகைச்சுவை படங்களெல்லாம் கிரேசி மோகன் சார் வந்து ஒரு பெரிய பாட்டாக இருக்கும். இந்த படத்தோட பங்களிப்பு ஏதாவது இருக்காங்க? எல்லா படத்துலையும் நகைச்சுவை படத்தில் மட்டும் இல்லை, என்னோட சீரியஸ் படத்தையும் கதையெல்லாம் சொல்லி அவர்கிட்ட பேசுறது உண்டு. இது இன்னும் சொல்ல போனால் மௌலி, கிரேசி மோகன், சுகா, டைம் இருந்ததுன்னா ஜெயமோகன், என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய கதைகளில் படித்து காட்டுவது உண்டு. தேவைப்பட்டால் அவங்களுடைய பங்களிப்பையும் ஏற்றுக்கொள்வது உண்டு. சார் தசவதா படத்தோட கேரக்டர் பல்ராம் நாயுடு, வேற ஏதாவது கேரக்டர் பண்ணுறாங்க? இல்லை இல்லை, கேரக்டர் பண்ணுறேன் அந்த மாதிரி யாரும் கேட்டக்கூடாதுன்றதுக்கு தான் கிளியராக சபா நாயுடு தனியாக போட்டு. படத்துக்கு எத்தனை நாள் சார் ஷெட்யூல் போட்டுருக்கீங்க? எப்போ படத்துக்கு சக்ஸஸ் பண்ணலாம்? நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறது வந்து ஷூட்டிங் 16ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது, அதாவது மே 16 லாஸ் ஏஞ்சல்ஸில் 10-15% தான் இருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய விட. நாங்கள் அங்கே ஷூட்டிங் முடிக்கிறது ஜூன் எண்டில் முடிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஜூலையில் பாக்கி இருக்கிற படப்பிடிப்புகளை முடிப்போம் என்று நம்புகிறது. மே, ஜூன், ஜூலை இதுதான் எங்களுடைய குறிக்கோள்.
அப்போ மே 16 நீங்கள் இல்லையா சார்? மே 16 இங்கே இல்லை சார். யாரா போட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி பண்ணாங்க, எனக்கு ஓட்டு இல்லைன்ட்டாங்க. அப்புறம் கேள்வி கேட்டு நான் இல்லைங்க, நான் இன்னும் இந்திய சிட்டிசன் தான் சொல்லி, அதாவது பாவம் அவங்களும் எலெக்ஷன் கமிஷன்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட், அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் நானும் முடிஞ்சால் இங்கே வந்து போட்டுட்டு போவேன், பார்க்கலாம். ஷெட்யூல் இப்படி இருக்கு சார். அடுத்து மருதநாயகர் படத்தை எதிர்பார்க்கலாமா சார்? இந்த ஓட்டு இல்லைங்க. ஆமாம், அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா அது. 2-3 வருஷத்துக்கு படத்தில் கூட டைலாக் வச்சிருந்தேன். திரும்பி மறுபதிவு பண்ணி ஓட்டு இது பண்ணலாம்ல சார்? பண்ணலாம் பண்ண வேண்டிய கடமை இருக்கு, பார்ப்போம். அதான் சொல்றேன், நாங்கள் எங்கள் குறிக்கோள் இந்த தேதியில் ஆரம்பிக்கணும். சார் உங்களுக்கு ஏன் ஓட்டு இல்லைன்னா, நீங்கள் நடிகர் சிவாஜி கிருஷ்ண வாரிசு, அவருக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டாங்க வேறு யாரும், அதனால தான் அந்த தொடர்ந்து வருது. அடுத்து மருதநாயகர் படத்தை எதிர்பார்க்கலாமா சார்? இதை முடிப்போம் ஃபர்ஸ்ட், அடுத்தது தாண்டி போயிட்டீங்க. பெரிய என்னோட 16 ஜாஸ்தி போயிருக்கீங்க. மற்றவங்களே கேள்வி கேட்டால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சுருதி சொல்லுங்க, நீங்கள் அப்பா கூட நடிக்கிறது முதல் தடவை எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? கூச்சமாக இருக்கா, பயமாக இருக்கா, எப்படி தயக்கமாக இருக்கு? எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. பயம் கூச்சம்லாம் இல்லை, பட் ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கு. நாட் டு டிசப்பாயிண்ட் எனிபடி. சார், நீங்கள் மற்ற படத்தோட நடிக்கும் போது வந்து ஸ்டோரி கேட்டு தான் நடிப்பீங்க. இப்போ சார் கிட்டே இந்த படத்தோட ஸ்டோரி கேட்டுருக்கீங்களா? ஆமாம், எனக்கு இந்த படத்தோட ஸ்டோரி தெரியும், ஸ்டோரி பிடிச்சிருக்கு, அதனால தான் இந்த படம். ஆனால் உங்களுக்கு ஸ்டோரி சொல்லணும். சரி, சம்பளம் பேசுறீங்களா? கரெக்டாக வேண்டாங்களா சார்? சுருதி, இப்போ அப்பா கூட நடிக்கிறீங்க, நிஜ வாழ்க்கையில் அப்பாவுக்கு முன்னாடி எப்போ நடிச்சிருக்கீங்களா? நிறைய வாட்டி. ஆனால் அவர் வந்து உலக நாயகன், பெஸ்ட் ஆக்டர், டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாரு. இவர்கிட்ட மட்டும் போய் சொல்ல முடியாது. அதனால சின்ன வயசுலேருந்து அதை அவாய்ட் பண்ணி ஒரு எப்படி சத்தியமேவ ஜெயத்தே போயிடுச்சு. Sir, why did you choose to go with Balram Naidu, sir? ஒரு secret role, it could have been any other character of yours in disguise, sir. ஒரு அவை சமுதியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஏழாம் கூட நீங்க மறுபடியும் ரிப்ரைஸ் பண்ணிருக்கலாம். But why Balram Naidu, sir? இந்த பிரஸ் மீட்டுக்கு நீங்கள் எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நன்றி வந்ததுக்கு. அதே மாதிரி எனக்கு பல்ராம் நாயுடு பிடிச்சிருந்தது, இதை நல்லா காட்ட முடியும்னு எனக்கு தோணுது. ஹாய் சார், சௌரப் சுக்லா, and he is assistant of Pranab Kundu Keshto in Hindi, also the dialogue writer for Hindi. வெல்கம் சார். உங்கள் படத்தில் பிரெஞ்சு படத்தோட தாக்கம் அதிகமாக இருக்குன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க சார். இந்த படம் எதுவும் பிரெஞ்சு படத்தோட தாக்கமா? இல்லைங்க, பிரெஞ்சு படத்தோட தாக்கம் இருக்கும், சிவாஜி சாருடைய தாக்கம் இருக்கும், பீட்டர் செல்லர்ஸ் தாக்கம் இருக்கும், பல பேருடைய தாக்கம். நான் என்னென்ன படம் பார்த்தேன்னா எல்லாம் தாக்கம் இருக்கும். ஆனால் எதுவாக இருந்தாலும் ரைட்ஸ் கொடுத்து வாங்குற பழக்கம் உண்டு. இதில் யாருக்கும் நான் ரைட்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்காக பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது ஒரிஜினல் ஐடியா, நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. சார், பஞ்சதந்திரம் மற்றும் பமக்கே சமத்தோட கேப் இந்த படம் ஃபில் பண்ணுமா? பிகாஸ் லைஃப் சீரீஸ் ஆஃப் படங்கள் பண்ணிருந்தீங்க, இந்த படம் அந்த கேப்பை ஃபில் பண்ண. அந்த படத்தை காட்டி அந்த காட்சி ஏன் வரலன்னு கேட்டீங்கன்னா, அப்புறம் ரமேஷ் கண்ணா ஏன் இல்லைன்னு கேட்பீங்க படத்தில், இது இருக்காது. பட் இது வேற மாதிரி கதைங்க, அதையும் ஒப்பிட முடியாது. கமல் சார், இப்போ மூத்த நடிகராக நடிகர் சங்கம் மேலே இவ்வளோ அக்கறை இருக்கீங்க. இன்னைக்கே காலையில் பூஜை போட்டுருக்கீங்க, 1 கோடி ரூபா ஃபண்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க, வாடகையும் 2.5 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க, கிரிக்கெட் போட்டிலையும் நீங்கள் ரஜினிகாந்த் எல்லாம் சேர்த்துருக்கீங்க. ஆனால் மூத்த நடிகர் நீங்கள் இப்படி பண்ணும்போது விஜய், அஜித் மாதிரி அதெல்லாம் சங்க கிரிக்கெட் போட்டு வரல, அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அட்வைஸ் நான் பண்ணாலும் நான் கேட்க போகிறதில்ல, அவங்களுக்கும் நான் பண்ண போகிறதில்ல. அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒதுக்கி இருக்கிறதுக்கான காரணங்கள் பல இருக்கும். அதை நான் போய் அதை பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அவங்க என்னுடைய சகோதரர்கள், இது ஒரு குடும்பம், வரணும்னு நினைக்கும் போது கதவு எப்போ வேணால் தர கொடுக்கும். லைக்கா ப்ரொடக்ஷன் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க, அதை ஆமாம், இது அவங்க என் கூட இணைந்தது
வியாபாரங்கிறத விட நட்புக்காக என் கூட கை கொடுக்கணுன்றது முக்கியமாக மருதநாயகம் எனக்கு தான் அவர் ஒரு 3 வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் நல்ல தயாரிப்பாளராக இருந்தாங்கிறத தெரிஞ்சு கொண்டாமா நீங்கள் முதல்ல ஒரு படம் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப அதாவது நம்பிக்கை உள்ள நம்பகமானவர் மட்டும் இல்லை, நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறவரும் கூட, அது ரொம்ப முக்கியம். தேர்தலில் எப்படி செயல்படணும் உங்க ரசிகர்களுக்கு நீங்க வற்புறுத்திருக்கீங்க? அவங்க இஷ்டம் சார். நான் யாரையும் நான் அந்த நற்பணி இயக்கமாக சேரும்போது அரசியலுக்கு வராதிங்க. அதை நீங்கள் வந்து உங்கள் பாதுகாப்புக்காக போட்டுருக்கிற செருப்பு மாதிரி வெளியே விட்டுட்டு வந்துடுங்க. போகும்போது நீங்கள் போட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அது அரசியல் சேவைக்குரிய ஒரு சாதனம் தான். அதனால யாரும் நான் சொன்ன முகமான தப்பாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். It's a privilege, obviously it's a privilege working again with Kamal sir. But what I'm very, very happy about is that I'm working in this film. I can't reveal the film to you, I mean, obviously, but it's a very, very exciting film. It has action, it has comedy, and the biggest of it, it has all the emotions. So it is essentially about relationship, which is, I think, it's one of the finest scripts I have come across, and I'm really glad that I have been chosen to do the Hindi dialogues and also work with Kamal sir again. Thank you very much. I'm a Malayalam actor. For the last 30 years, I'm there in the Malayalam film industry. And when I come to the film industry, my first wish was to act with Kamal Haasan. But for the last 30 years, I waited for that. And now my ultimate wish is to act with him, and I got an opportunity to do that. So thank you, Kamal sir, and thank you, Rajiv, for giving me such an opportunity. Thank you, everybody, and bless us. Thank you. Good morning, everybody. My name is Bharat Dabolkar. I'm basically from the field of advertising. I've been doing advertising for Amul Butter for the last 20 years, and I write and direct English plays. And very honestly, when I was called to do this film, I didn't know what character I was playing. It was enough for me that I'm in a film which is being made by Kamal sir, because I've seen his body of work, and I see the commitment and the passion which he does films. So it was a privilege that whatever the role was, I said I'll do it because it was an honor to be in a film with him, and I wish him all the best. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். கமல் சார் கூட இது என்னோட தேர்ட் படம். விஸ்வரூபம் 2, பாபநாசம். உத்தம வில்லன் I missed because of my commitments in Bombay. I wish I could have been in that marvelous film, but he has been very kind to call me back in spite of that absence, and here I am, all geared to work with him again. Tamil, Telugu, Hindi ella 3 languages பண்ணனும் சொல்றாரு. Anyway, that is an honor because it is not often that actors get to do 3 films in a row with Kamal sir, and I'm extremely grateful to him. Thank you once again, sir, and wish this film lots and lots of success and luck. Thank you. My name is James. I'm the editor of the film. I'm really grateful to Kamal sir and T.K. Rajakumar sir for this opportunity, and thank you so much. Dear friends, for me it's I started my career with Kamal sir 25 years back when I approached him with a script called Chanakyan, and he immediately said, "We are doing the film." And my first priority was, I was anxious to ask him, "Sir, this is my first film, and as a senior artist, how will you be with the project?" And he said, "There is a producer who is investing on believing you as a director, then I don't have any second thoughts." So that way, he encouraged me for my first film, and that film was a runaway hit. Thanks to Kamal sir for that.
and I have done 25 films in Malayalam and few films in Hindi. Every time after every film I met Kamal sir for doing a film with him. Unfortunately, it never happened in between. And this was a coincidence that I came to meet him for a different purpose. And he was so positive. He has the same attitude like my first film. He was asking me why not we work together again. And I immediately said, I'm ready to work with you. And for me as a director, I have studied a lot of things from an actor. He has educated me for the first film onwards, how a director should handle an actor. I think that is very important when directors who know the technique doesn't mean that they are going to be great filmmakers. So to handle the artist is to extract their talent for the particular scenes at the particular moment is very important for a director. I studied it from Kamal sir and hats off to him for his commitment. In '89 when I approached him, I was shocked with the passion and commitment, and now I'm more shocked because he's almost 24 hours working, only thinking about filmmaking and cinema and its content and its development. So I'm fortunate enough to have my 26th film with Kamal sir. Thank you so much, sir. And the entire crew who is working with me had the belief in Kamal sir first, and that will give the ample space for a director to think, to more be creative in the sets. Thank you so much. I have a lot of friends and cousins who have all been fans of a lot of heroes, and for everybody there would be one common favorite hero, that was Kamal sir. And for me, I had only him as my, you were my favorite hero right from my childhood, sir, and that's a great honor for me to work with you. And thank you so much, Raju sir, for giving me this opportunity. And I feel like I'm going back to the school again to learn so much. And my lifetime dream of working with Raja sir as music director has come true. So I am extremely honored and privileged to be in this space. Thank you once again.